Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மஹிந்திராவோட BE6 அப்புறம் XEV90 எலக்ட்ரிக் SUVs ஓட பிரைசிங் அப்புறம் இந்த கார்ஸோட டெலிவரி டேட் இதெல்லாம் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ரீசெண்டா மஹிந்திரா அவங்களோட BE6 அப்புறம் XEV90 எலக்ட்ரிக் SUVs இந்தியாவுல லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிரைசிங்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வேரியண்டோட பிரைசிங் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா மஹிந்திரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரெண்டு எலக்ட்ரிக் SUVs ஆன BE6 அப்புறம் XEV90 ஓட ஃபுல் பிரைசிங், அதாவது ஃபுல் வேரியன்ட் பிரைசிங்கும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வேரியண்ட்டும் எப்ப டெலிவரி கஸ்டமருக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை நம்ம வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். இதெல்லாம் ஓகேப்பா, அதுக்கு முன்னாடி காரோட புக்கிங் எப்போ ஓபன் ஆகுது அதை சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மஹிந்திராவோட BE6 அப்புறம் XEV90 புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா February 14th இருந்து ஓபன் பண்ணிட்டாங்க. டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 2025 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மஹிந்திராவோட XEV90 எலக்ட்ரிக் SUV பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் இந்த SUV-ல மஹிந்திரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த XEV90 எலக்ட்ரிக் SUV பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மஹிந்திராவோட இன்னொரு SUV-யான BE6 பார்த்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் மஹிந்திரா கொடுக்குறாங்க. வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த BE6 உங்களுக்கு 5 வேரியண்ட்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம மஹிந்திரா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க March 2025, அதாவது மிட் March 2025 டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு SUVஸோட டாப் வேரியன்ட் தான் நாங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு SUVஸோட பேக் 3 வேரியன்ட் தான் நாங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதர் வேரியன்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் அப்புறம் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம மஹிந்திராவோட BE6 எலக்ட்ரிக் SUV-யோட வேரியன்ட்ஸ் அப்புறம் அதோட பிரைசிங் அப்புறம் அதோட டெலிவரி எப்போ கொடுக்குறாங்க இதை நம்ம பார்த்துடலாம். மஹிந்திராவோட BE6-ஓட பேக் 1 வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல 51 கிலோவாட் பேட்டரி பேக் மஹிந்திரா கொடுக்குறாங்க. இந்த பேக் 1 வேரியன்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேக் 1 வேரியன்ட்டோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மஹிந்திரா BE6லயே பேக் 1 அபோவ் வேரியன்ட்னு ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 59 கிலோவாட் பேட்டரி பேக் தான் இதுலயும் மஹிந்திரா கொடுத்திருக்காங்க. இந்த பேக் 1 அபோவ் வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 20.50 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேக் 1 அபோவ் வேரியன்ட்டோட டெலிவரிஸ் எப்பப்பான்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025ல இதுக்கான டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா மஹிந்திராவோட BE6ல அடுத்த வேரியன்டான பேக் 2 வேரியன்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுலயுமே மஹிந்திரா பாத்தீங்கன்னா 59 கிலோவாட் பேட்டரி பேக் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பேக் 2 வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 21.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேக் 2 வேரியன்ட்டோட டெலிவரிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம பார்க்க போறது மஹிந்திரா BE6ல பேக் 3 செலக்ட் வேரியன்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக் எந்த வித்தியாசமும் இல்ல, 59 கிலோவாட் பேட்டரி பேக் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பேக் 3 செலக்ட் வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 24.50 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேக் 3 செலக்ட் வேரியன்ட்டோட டெலிவரிஸ் எப்பப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு மஹிந்திரா தரப்புல சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ மஹிந்திரா BE6ஓட டாப் வேரியன்ட்டான பேக் 3 வேரியன்ட் தான் பார்க்க போறோம். இந்த பேக் 3 வேரியன்ட்ல உங்களுக்கு பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 79 கிலோவாட் பேட்டரி பேக் மஹிந்திரா கொடுத்திருக்காங்க. இந்த பேக் 3 வேரியன்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 26.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேக் 3 வேரியன்ட்டோட டெலிவரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிட் March 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், அதாவது மஹிந்திராவோட BE6 எலக்ட்ரிக் SUV பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18.90 lakh இருந்து 26.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ மஹிந்திராவோட XEV90 எலக்ட்ரிக் SUV பத்தி பார்க்கலாம். இந்த XEV90 எலக்ட்ரிக் SUV பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதை பத்தி டீடைலா பார்த்தலாம். இந்த XEV90 எலக்ட்ரிக் SUV-யோட ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா பேக் 1 வேரியன்ட். இதுல உங்களுக்கு 59 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. இந்த XEV90 எலக்ட்ரிக் SUV-யோட பேக் 1 வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 21.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதோட டெலிவரிஸ் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ மஹிந்திரா XEV90 எலக்ட்ரிக் SUV-யோட பேக் 2 வேரியன்ட்ல தான் பார்க்க போறோம். இந்த பேக் 2 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 59 கிலோவாட் பேட்டரி பேக் தான் கொடுத்திருக்காங்க. இதுலயும் இந்த பேக் 2 வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 24.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த XEV90 எலக்ட்ரிக் SUV-யோட பேக் 2 வேரியன்ட்ல டெலிவரிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது XEV90 எலக்ட்ரிக் எஸ்யூவியோட பேக் 3 செலக்ட் வேரியன்ட் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 59 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த XEV90 எலக்ட்ரிக் எஸ்யூவியோட பேக் 3 செலக்ட் வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 27.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேரியன்ட்டோட டெலிவரிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் இப்போ மஹிந்திரா XEV90 எலக்ட்ரிக் எஸ்யூவியோட டாப் வேரியண்டான பேக் 3 வேரியன்ட் தான் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு 79 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டாப் வேரியன்ட்டோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 30.50 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாப் வேரியன்ட்டோட டெலிவரிஸ் பாத்தீங்கன்னா மிட் மார்ச் 2025லயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இந்த பிரைசிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காருக்கான பிரைசிங் மட்டும்தான். இதுல வந்து சார்ஜர் அப்புறம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சார்ஜருக்கும் இன்ஸ்டாலேஷனுக்கும் தனியா வந்து நீங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி 2 புது வேரியன்ட் பாத்தீங்கன்னா BE6ஓட அரேஸ்ல ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேரியன்ட் மட்டும் உங்களுக்கு XEV90யோட லைனப்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா ரீசெண்டாக மஹிந்திரா வந்து February 14th அன்னைக்கு புக்கிங்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே BE6 அப்புறம் XEV90க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,179 புக்கிங்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மஹிந்திரா தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இதோட நெட் ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,472 crores வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் EV வெஹிக்கிளோட புக்கிங்ஸில் இது ஒரு புதிய ரெக்கார்ட் படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் இந்த மஹிந்திரா எலக்ட்ரிக் எஸ்யூவிஸ் இந்த 2 கார் அதாவது BE6 அப்புறம் XEV90 எலக்ட்ரிக் எஸ்யூவிஸை டெலிவரி எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க மஹிந்திரா டீலர்ஷிப்புக்கு விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு எந்த கார் மாடல் அதாவது எந்த EV கார் மாடல் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு காரை புக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் பவன்.